கதையில கெஞ்சி எண்டோ அப்படிங்கிற ஒருத்தன் ரொம்ப வருஷம் கழிச்சு அவனோட கிராமத்துல இருக்கிற ஃபியூனரலுக்கு அட்டெண்ட் பண்ண வர அங்க 2 வயசானவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்க கெஞ்சிக்கு ஃபியூனரலுக்கு வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களேன்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப கெஞ்சியோட அம்மா நீங்க வந்ததுக்கு நன்றின்னு அவன்கிட்ட சொல்ல கெஞ்சி அவன் அம்மா கிட்ட உங்களோட இழப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு இவன் அவங்க கிட்ட சொல்ல அதுக்கு கெஞ்சியோட அம்மா இதுக்கெல்லாம் நீ ஏன் மன்னிப்பு கேட்கிற? நான் உன்னை கடைசியா பார்த்ததை விட நீ இப்ப நல்லா வளர்ந்திருக்கன்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபியூனரல் ஆரம்பிக்குது. அங்க போய் கெஞ்சி உட்கார அந்த இடத்துல எந்த பிரீஸ்டும் இல்ல. இது உண்மையாவே சாதாரண ஃபியூனரல் தானான்னு கெஞ்சி யோசிக்க அங்க ஒரு வயசானவர் முதல்ல நான் போறேன் அப்படின்னு கதவு திறந்து ரூம்குள்ள போய் உட்காந்து இறந்து படுத்துட்டு இருக்கிறவரோட காதுல உன்னோட மனைவி ஒரு வாட்டி பிரெக்னென்ட் ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அவனோட வாயில கை வைக்கிறான். இத பார்த்துட்டு இருக்கிற கெஞ்சிக்கு அந்த ஆள் என்ன பண்றான்னு யோசிக்க அங்க ஒரு பொண்ணு இப்ப நான் போறேன்னு போய் அந்த இறந்து கிடக்கிறவரோட காதுல உங்களோட ப்ளம் செடியை நான் தான் உடைச்சேன்னு சொல்ல கெஞ்சியோட அம்மா இது உனக்கு முதல் வாட்டி தானே கெஞ்சி, நாங்க எல்லாரும் இதை ஃபேர்வெல் கன்ஃபெஷன்னு சொல்லுவோம். ஒருவேளை நீ அவர் உயிரோட இருக்கும்போது ஏதாச்சும் ரகசியத்தை சொல்லாம இருந்தா இப்ப போய் சொல்லலாம். அப்பதான் அவரோட ஆன்மா நிம்மதியா சொர்க்கத்துக்கு போகும். அவளை பாத்தியா, அவர் ரகசியத்தை சொன்னதுனால இப்ப அவ நிம்மதியா இருக்கா. இப்ப நீ போ, இது உனக்கான நேரம்னு சொல்ல கெஞ்சி இதை நானுமா பண்ணணும் அப்படி சொல்லி கேட்க கெஞ்சியோட அம்மா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்னதா ரகசியத்தை அவரோட காதல சொல்லிட்டு வான்னு அனுப்பிவிட கெஞ்சியும் ரூம்குள்ள போய் கதவை மூடி கீழே உட்காந்து இப்ப நான் என்ன சொல்லுவேன் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லையேன்னு யோசிக்க அவனுக்கு அப்போ ஒரு ரகசியம் ஞாபகம் வருது. அதை இறந்து போனவரோட காதுல சொல்றான். அது என்னன்னா ஒரு வாட்டி நீங்க வளர்த்த நாய் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவனோட வாயில கை வைக்க அப்ப இறந்து போன உடம்பு திடீர்னு கெஞ்சி முகத்துக்கு முன்னாடி எழுந்து நார்மல் ஆகுது. கெஞ்சியும் காத்தடிக்குது, அதனால தான் இறந்து போன உடம்பு திடீர்னு அசைஞ்சிருக்கணும்னு சொல்லி அந்த ரூம் விட்டு கிளம்ப அங்க இறந்து போன அந்த ஆள் எழுந்து கெஞ்சி கிட்ட அது உண்மையானு கேட்க இதோட இந்த எபிசோட் முடியுது.